எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். நம்மளுக்கு ஒரு சில மாற்றங்கள் தேவை. அது எதுக்காக தேவை அப்படின்னா, நாம் நல்லவங்கன்னு சொல்லி மற்றவங்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஒரே ஒரு துருப்புச்சீட்டு அப்படின்னா நான் சொல்கிற இந்த சில விஷயங்கள் மட்டும்தான். சரி, வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாங்களா? நம்மளுக்கு கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்கள பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. மற்றவங்களோட வாழ்க்கையில் கம்பேர் பண்ணிக்காதீங்க. நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஓட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம் நிறைய நடக்கும். உதாரணத்துக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்குது. மருமகள் அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க, மாமியார் செய்யவே இல்லை. ஆனால் மகன் வந்ததுக்கப்புறம் நான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு மகன்கிட்டையோ, இல்லை நான் தான் இந்த வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மகள்கிட்டையோ ஃபோன் பண்ணி பேசும்போது நமக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும். செஞ்சதெல்லாம் நான், பேரெல்லாம் உங்களுக்கா அப்படிங்கிற மாதிரி வரும். யாரும் என்னை நம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா காரணம், நான் லேட்டாக எழுந்திரிக்கிறேன். ஒரு சில விஷயம் நான் அவங்கள மாதிரி பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறது இல்லை. இதனாலேயே என்னமோ நிறைய வேலைகளை நான் செஞ்சால் கூட அவங்க தான் செஞ்சா அப்படிங்கிறத அவங்க சொல்லி நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. எனக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுலேயும் ஆசை இருக்குது. ஏன்னா நானும் அந்த வீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் மெம்பர். எனக்கு அது மட்டும்தான் ஒரு இன்ஸ்பயர். அது மட்டும் இல்லாமல் அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய திறமைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதை காமிக்கிறதுக்கு அது வழி கிடையாது. ஸோ உங்களுக்கான திறமைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி அதில் நீங்கள் அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஒரி பண்ணிக்கிறத நிறுத்திக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரோம். ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று கவனிப்போமா, வந்தோடனே குக் பண்ணுவோம், குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அப்படியே டயர்டில் தூங்கிடுவோம். இதே வீட்லேயே இருந்துட்டு இருந்தோன்னா யோசிச்சு பாருங்கள், எப்போவோ மூணாங்காலம்னு சொன்ன ஞாபகமெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு சண்டை எக்ஸ்ட்ரா மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்காம அதுவே நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வேலைக்கு போனோம்னா அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது இல்லைங்களா? அதுக்காக நான் வேலைக்கு போகணும்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு வேலையை செட் பண்ணிக்கோங்க. மற்றது எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட கோலை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கனால் மட்டுமே தான் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்களுக்காக சக்ஸஸ் காத்துக்கிட்டே இருக்குது. நாம் மற்றதை நினச்சி ஓரி பண்ணி நம்ம உடம்பையும் மனசையும் வீணடிக்கிறதுக்கு நாம் நம்ம கோலை நோக்கி ஓடணும் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸையும் கொடுக்கும். செகண்ட் மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அதுக்காக நிறைய ஒரி பண்ணிட்டிங்கன்னா விட்டு தள்ளுங்க, விட்டு தள்ளுங்க. அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க. ஏற்றுக்க பழகிக்கலிங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒதுங்கியாவது போயிருங்க. அதை மாற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சு அதை எப்படி நம்ம போட்டு ஒரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த ஆளுகளுக்கு எந்த ஒரு கில்ட்டியும் கிடையாது. நம்மளுக்கு மட்டும்தான் அந்த கில்ட் இருக்கவே இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கு அந்த கில்ட்லேருந்து உங்கள் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கணும்? உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் அதை பற்றி எதையும் யோசிக்காதீங்க. அதை விட்டு தள்ளிடுங்க. உங்களுக்கான ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருங்க. மூணாவது, மற்றவங்களை குறை சொல்லாதீங்க, நிறுத்திடுங்க. ஏன்னா குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஆளாக நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க, ஏற்றுக்க பழகிக்கோங்க. ஓகே, இது நம்ம தான் பண்ணியிருக்கோம். இன்னும் எவ்வளோ பெரிய தப்பு நடந்தாலும் சரி, என்னால் நடந்தது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத யோசி. மற்றவங்களை குறை சொல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களை குறை சொல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபோர்த் ஒன், ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த பழகிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு சில டைம் நம்மளே தெரியாமல் நம்மளோட ஃபீலிங்ஸை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிடுவோம். அதை அவங்க வேறு மாதிரி ஒரு மிஸ்யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் வேறு மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருவாங்க. ஏதோ ஒரு ஆதங்கத்தில் நம்ம பேசியிருப்போம். ஏதோ நம்ம மதர் இன் லாவையோ இல்லை நம்ம ஹஸ்பண்டையோ ஏதோ ஒரு ஆதங்கத்தில் நம்ம அப்படி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தால் கூட நாளைக்கு அவங்க நாம் நல்லா தான் இருப்போம். அந்த டைமில் இப்படியெல்லாம் ஒய்ஃப் சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு இடியே விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை அனாவசியமாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே வேண்டாம். ஃபிஃப்த்து ஒன்று, நிறைய நெகட்டிவிட்டி பீப்புள் இருப்பாங்க. அந்த நெகட்டிவிட்டி பீப்புள் கிட்ட நம்ம இருக்கிறத அவாய்ட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நெகட்டிவை யோசிச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட நெகட்டிவை பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் நோக்கி போகவே முடியாது. நம்ம ஃப்யூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்ணவே முடியாது. நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தால் மட்டுமே, கடந்து வந்தால் அதை விட்டு விலகி வந்தால் மட்டுமே தான் நம்மளோட லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான். சிக்ஸ்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பயம், நிறைய அவமானப்பட்டாச்சு. குடும்பத்திலே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும் நிறைய அவமானப்பட்டாச்சு. இதுக்கு மேலே படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த அவமானத்தை எல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சி இன்னும் நிறைய அவமானப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பாதையை செட் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஓட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பழைய தாட்ஸையும் நீங்கள் உங்களுக்குள்ளே கேரி பண்ணவே வேண்டாம். உங்களுக்கான நோக்கம் என்ன, உங்களோட வாழ்க்கையின்
கோல் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது அச்சீவ்மெண்ட்டுங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். என் நல்ல ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கிறதாகட்டும், என் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறதாகட்டும், அவங்கள படிக்க வைக்கிறதாகட்டும், என்னோடய லைஃப்பில் எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறதாகட்டும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான பயணத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றதை வந்து காதுலேயே போட்டுக்காதீங்க. ஏன்னா அப்படி இருக்கிற மனுஷங்களால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, அடையவும் முடியும். இனி நீங்களும் அடைய போகிறீங்க. ஓகேங்களா? 7th ஒன் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப பயங்க. எல்லாரும் ஃப்யூச்சர் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அக்கம் பக்கம்லாம் நல்லா பிழைக்கிறாங்க. நாம் இப்போ ஏதாவது சேர்த்து வச்சோம் அப்படின்னா தான் நம்ம குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவனுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்டோட சம்பாத்தியத்துக்கு என்னோடய ஃப்யூச்சருக்கு வந்து எட்டவே மாட்டேங்குது. அதுக்காக 2 பேர்த்துக்கும் அடிக்கொருக்க சண்டை வருது அப்படின்னா, ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு அதுக்காக என்ன ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கல் இருக்குது, அந்த கல் தான் நீங்கள். அதை சுற்றியும் நிறைய குப்பை, கூளம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லுக்கிட்ட போங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா செதுக்க போகிறீங்க. முழுசாக செதுக்கினதுக்கப்புறம் அந்த சிலையை பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளோட ஃப்யூச்சரும் அதே மாதிரி தான். நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும், நிம்மதியும், நிறைவையும் கொடுக்கும். அந்த நிறைவுக்காக தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா. ஓகே, 8th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவிட்டியை, அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது நெகட்டிவ் தான், நம்மளுக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம்தான். எங்கள் மாமியார் என்னை திட்டக்கூடாமல் திட்டாங்க, அதுவும் பப்ளிக் பிளேஸில் திட்டாங்க. இல்லைன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டார் அப்படிங்கிறது நிறைய ஒரு நெகட்டிவ் இருக்கும், எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து நான் எடுத்திருக்கேன். நெகட்டிவ் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் அதிலிருந்து எப்படி வெளியே வரணும், இதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிங்க. நான் எதுக்கு நெகட்டிவ் யோசிக்கிறேன், ஐ எம் நாட் லைக் தட் அப்படின்ட்டு, நான் உன்னை பற்றியெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே அந்த நெகட்டிவ் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரை நோக்கி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பெஸ்ட்டாக சைன் ஆக முடியும். நெகட்டிவ் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் பின்தங்கி தான் நம்ம போவோம். பின்தங்கி போகிறது இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நம்ம குழந்தைகளோட நல்ல லைஃப்பை வந்து நாம் தான் கெடுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்லதை மட்டுமே நினச்சிட்டு, என்ன கெட்டது நடந்தாலும் சரி, நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு அந்த நல்லதை மற்றவங்களுக்கும் பாஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்மளோட ஃப்யூச்சரும் நல்லபடியாக நமக்கு பிடிச்ச மாதிரி, அதை விட மேலே ஒரு படி மேலே கூட நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். கடைசி ஒன், அதாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இந்த ஓட்டம், இந்த சம்பாத்தியம், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் குழந்தை நல்லா இருக்கும், என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான். நிம்மதிங்கிற ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான். ஸோ நம்ம வந்து சந்தோஷமாக நிம்மதியாக என்ஜாய் பண்ணி நம்ம லைஃப்பை வாழணும் அப்படின்னா மற்றவங்க சொல்கிறது எதையும் கேட்கக்கூடாது, குறை நிறை பேசக்கூடாது, நெகட்டிவிட்டியை பாஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஃபீலிங்ஸ், நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக்கணும். எதிர்காலத்தை பற்றி நினைக்காம இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்தாலே போதும். நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றி அமைக்க கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நானும் அப்படியே தான். முன்னையெல்லாம் நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கே இப்படி நடந்தது வீட்டில் இருக்கும்போதெல்லாம். ஸோ இப்போல்லாம் அனலைஸ் பண்ணுறேன். அதை ஏன் நினச்சிட்டு இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தான் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது. மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுறது வந்து கம்மியாகுது. எனக்கு வந்து பாடி பெயின், மசில்ஸ் பெயின், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நினைக்க வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வந்து நான் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் தான் யோசிக்கணும். ஃப்யூச்சர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறமே தாண்டி அதுக்காக நான் என்ன ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிச்சது தான் இந்த மாற்றம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த கண்டென்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு. இந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்கா, இல்லை உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்களும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாற்றிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும்